Hello guys, welcome to Adavadi Couples. நான் உங்க ஸ்ரீலேகா. இந்த டைம் வெரி ஃபர்ஸ்ட் எவர் குக்கிங் வீடியோ நம்ம சேனல்ல போட போறோம். வான்கோழி பிரியாணி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வான்கோழி வந்துட்டு நாங்கள் கோவிலம்பாக்கம்ல எம்கே ப்ரோட்டீன்ஸ்ன்ற ஒரு கடையில் அண்ணா வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏரி வாவல் மீன் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து ஃப்ரெஷ் டு ஹோம்ன்ற ஒரு ஆப்பில் வந்துட்டு எப்பவுமே ஆர்டர் பண்ணுவோம். அங்கே வந்து ரொம்ப க்ளீனாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் ஃபிஷ்ஷை எப்போவுமே வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு க்ளீன் ஆகிடும். நமக்கு ஈஸி ப்ராசஸ்ங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. மீன் டைம் வந்துட்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வந்துட்டு பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் வான்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சிக்கனை கம்பேர் பண்ணால். அதனால வந்து மட்டன் வேக வைக்கிற ஸ்டைலில் வந்து அதை நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். கறி போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் விசில் வர மாதிரி வச்சுருங்க. 3 to 4 விசில்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். மீன் டைம் நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது 1 kg வான்கோழி வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து 600 கிராம்ஸ்க்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி நல்ல வாட்டரில் வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான். இது ரைஸ் வந்துட்டு ஊற வைக்கும் போது ஒரு 2-3 டாப்ஸ் ஆயில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரைஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா வரும். அடுத்து வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னென்னங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்துட்டு இங்கே இமேஜஸ்லேயும் காட்டுறேன். ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, அது எல்லாமே தான். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பிரியாணிக்கான ஆயில் வந்து ஒரு 200 ml கூடவே வந்து ஒரு 3 tablespoon ஆஃப் கீ போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஸ்மெல்லாக அரோமா ரொம்ப நல்லாவே இருக்கும் பிரியாணிக்கு. இதை போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஸ்பைசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே மண்டே டு ஃப்ரைடேங்கிறது ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கோம் டே. ஸோ வீக்கெண்டில் மட்டும்தான் நம்மளால் ரிலாக்ஸாக வந்து ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டே குக் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த 2 நாள் மட்டும்தான், சாட்டர்டே அண்ட் சண்டே. அதுவும் சண்டேனாலே போதும் எல்லாரும் ரொம்ப குஷியாயிடும். பிகாஸ் அது ஒரு நான்வெஜ் ட்ரீட் டே. அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்டுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஜாலியாக ஃபன் ஓவர்லோட தான் போச்சுன்னு சொல்லணும். கூடவே வந்துட்டு சின்ன சின்ன மொமெண்ட்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதுக்காக இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இந்த பிரியாணியை குக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதோட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஆனியன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மோக்கும் அதிகமாக வராது. கூடவே வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்து நீங்கள் சாட்டே பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனியன் ஆட் பண்ணும்போது என்னோட ஓன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 2 pinch ஆஃப் சால்ட் அதில் போடுவேன். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதம் இருக்கும். இது என்னோட விதம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. வெங்காயம் வந்து ஷாலோவாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பச்சை மிளகாயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து நம்ம கீரி போடலை, முழுசாக தான் போடுறோம். முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இன்கேஸ் கிட்ஸ் யாராவது சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸி டு டேக்காக இருக்குங்கிறதுனால வந்து நம்ம 1 ஷாட்டாக அப்படி போடுறோம். ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்களேன். என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் பிரியாணி இஸ் ஈக்குவல் டு எனக்கு நைட் மேர் மாதிரி. அவ்வளோ ஹேட் பண்ணுவேன் நான் பிரியாணியை. ஆனால் அப்புறம் டேஸ் போக போக இந்த பிரியாணியை வந்து டெம்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு சில கும்பல் இருந்தாங்கல்ல, அவங்க சொல்லி சொல்லி நானும் மாறிட்டேன் தாங்க சொல்லணும். இப்போ பிரியாணினா ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஃபிஷ்ஷு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிரியாணியாவது சைல்ட்ஹுட் டே. ஃபிஷ்ஷு இப்போது ரீசன்ட் டைம் வரைக்குமே எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து சாப்பிட பழகிக்கிட்டேன். ஸோ கறி வந்து ப்ரெஷர் குக் பண்ணி அதோட ஸ்டீம்ஸ் எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா குக்காக இருந்தது. இந்த மெத்தடில் குக் பண்ணாலே போதும், கறி நல்லா வெந்தே இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலாஸையும் மீன் டைம் பார்த்துடலாம். ஒரு குட்டி பிளேட்டில் வந்துட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு தனியாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி. நாங்கள் ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால வந்துட்டு தனியா கொஞ்சம் அதிகமாகவே போடுறோம். அண்ட் மெயின் திங் கொஞ்சம் ஆயில். இந்த மசாலான்ட்டு எந்த மசாலா பண்ணணும் அப்படின்னாலும் ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே நல்லா மசாலா வந்து பைண்ட் ஆகும். பொரிக்கும் போதும் வறுக்கும் போதும் மசாலா தனியாக பிரிஞ்சு போகிற பிரச்சனை வரவே வராது. இப்போ இந்த மசாலா கூடவே சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம்
சும்மா நார்மலாக அந்த ஆயிலோட ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு பிரட்டிக்கலாம். ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு சீ ஃபுட்டில் பிடிக்காத விஷயம் ஃபிஷ்ஷு. ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தாங்க இருக்குன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி அதில் நண்டு இறாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட். மீன் இருந்தால் அது பக்கம் நான் போகவே மாட்டேன் எக்காரணத்து கொண்டும். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். இந்த வாவல் மீன் மட்டும் ஏன்னு தெரியல, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இப்போ அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஹோப்பிங் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். அடுத்தடுத்து ஃபிஷ்ஷையும் சாப்பிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நியூட்ரிஷன் லெவல் அது வேறு அதிகமாக இருக்கே. நமக்கு வந்து எது நல்லா இருக்குமோ அதில் வந்து ஹெல்த்தினஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோ அது நமக்கு வாய்க்குள்ள இறங்காது. என்ன பண்றது, பாத்துக்கலாம் விடுங்க. ஸோ இது வந்துட்டு 65 மசாலா நான் ஆட் பண்றேன். 65 மசாலா போட்டோம் அப்படின்னா அதுல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தேவையான சால்ட்னஸ் ஸ்பைஸ் எல்லாமே இருக்கும். அது ஒரு ஹிட் மாதிரி கொடுக்கும். சாப்பிடும் போது ஃப்ளேவர் நல்லா, நம்ம அந்த டேஸ்ட் பட்ஸ்ல அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நார்மலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடுறதுக்கும் அதுல கொஞ்சம் 65 மசாலா போடுறதுக்கும். இந்த பாருங்க எங்க ஃபிஷ் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வருது பாத்தீங்களா. இப்போ கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபிஷ்ஷை. ஸோ எல்லா பீசஸையுமே வந்துட்டு இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பைண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ லாஸ்ட் பைட் வரைக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுலேயுமே வந்துட்டு மசாலா போட்டு ஒரு சைடில் வச்சாச்சு. மீன் டைம் இங்கே ஆனியன் பாருங்கள், அதில் அந்த கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலருக்கு வந்துச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சிக்கன் அண்ட் ரைஸ் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் வந்து இந்த சீசனிங்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும். இப்போ நாங்கள் வந்து எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு ஒரு 3.5 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டோம். அது கூடவே ஒரு கை நிறைய புதினா போட்டிருக்கோம். பிரியாணினாலே புதினா இல்லாமல் கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. மீன் டைம் கூடவே தக்காளியும் எடுத்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே பாயில் ஆகட்டும்னு விட போகிறோம். அது கூட இன்னொன்று என்னன்னா, இப்போ தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆகும்போதே சில்லி பவுடர் போட்டோம்னா பிரியாணிக்கு வந்து கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். கூடவே வந்துட்டு பிரியாணி மசாலா நீங்கள் ஹோம்மேட் மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனல் வெளியே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எப்படி ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருக்கு பாருங்களேன். அள்ளி இப்படி போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியா இந்த கன்சிஸ்டன்சில தண்ணி ஊத்திராதீங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆயில்லையே வதங்கி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். இப்படி வந்த பிறகு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு 1/2 லெமன் போட்டிருக்கோம். நீங்கள் 1 kg ரைஸுக்கோ இல்லை 1.5 kgக்கு மேலே நீங்கள் மீட் வாங்குறீங்கன்னா ஒரு ஃபுல் லைம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டாலும் புளிப்பு தன்மை அதிகமாகிடும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருவோம். கொடுத்துட்டு அந்த கறியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கறி போடும்போது அந்த தண்ணி நம்ம கம்மியாக தான் ஏற்கனவே வச்சு வேக வைப்போம். ஸோ அது தனியாக ரெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஃப்ளேவர்ஸ் அந்த ப்ராத்தில் தான் அவ்வளோ இருக்கும். அதையும் சேர்த்தே வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே நம்ம வந்து அரிசிக்கு மெஷர் பண்ணி வச்சிருக்க வாட்டரையும் இது கூடவே ஆட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு குழம்பு மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போதாங்க மெயின் விஷயம். வாசனை வரும்போதே எப்படா கொடுப்பாங்கன்னு பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதாண்டா சாக்குன்னு கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் டேஸ்ட். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? தட்டில் போட்டு சாப்பிட்றத விட கிச்சனில் சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்குற சுகமே தனிதான். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மழைச்சாரல் மாதிரி அந்த அரிசியை போட்டுட்டு தம்மை போட்டு வச்சா பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி செய்யும் போது வந்து அவ்வளோ ஒரு வாசனை, பில்டிங்கே தாங்கலை அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. அப்புறம் ஒரு மிட் டைமில் எடுத்து ரொம்ப அரிசி உடையாத அளவுக்கு சாஃப்டாக ஒரு ஸ்டிர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். தண்ணியும் அப்போ வந்து தண்ணி லெவலும் அரிசி லெவலும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு தோசை பேன் வச்சுட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தம் போட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். நீங்கள் அந்த லாஸ்ட்டாக ரெஸ்ட் பண்ணி விடுற டைமில் வந்து கிரேவி எவ்வளோ திக்னஸில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்துட்டு பாத்திரம் ரொம்ப நெப்பமாக இருந்துச்சுன்னா அடியில் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பேஸ் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ப்ரிஃபரபிள். அண்ட் நான் போட்ட எல்லா ஸ்பைசஸை வந்துட்டு மெஷர்மெண்ட்டோட வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி முடிஞ்சது. அடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் வந்துட்டு ஆயில் போட்டு ஒவ்வொரு பீசஸையாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஃபிஷ்ஷை வந்து கோட் பண்ணும்போது எப்படி எல்லா சைட்லேயும் மசாலா படுற மாதிரி வந்து கோட் பண்ணோமோ, ஃப்ரை பண்ணும் போதும் அதே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு சைடில் ஷாலோ ஃப்ரை, ஒரு சைடில் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஒரு சைடு ரஃப்பாகவும் ஒரு சைடு சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப பக்காவான ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னாவே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஈக்குவலாக குக் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வந்து ஒரு பேனை வந்து மூடி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் தெறிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை பேசிக்கிட்டே சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. சர்வ் பண்ணி சுட சுட பிரியாணியோட ஃபிஷ் ஃப்ரை வச்சு ஃபேமிலியோட சாப்பிட்றத வேற என்ன வேணும். வீடியோ முடிஞ்சதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெசிபி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு vlogல பார்க்கலாம். அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.